பொண்ணு பேர் வச்சு அது என்னன்னு கூட தெரியல. அந்த டைம்ல எழுதுனா அதை அப்படியே வச்சுட்டேன், அவ்வளோதான். அதுக்கு பதில் கேட்டால் எனக்கு பதில் தெரியல, அவ்வளோ. ரெஸ்பெக்ட்டுங்கிறது வந்து என்னமோ நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. பெண்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கான ரெஸ்பெக்டோடு இருக்கிறாங்க. அதை பார்க்க தெரிஞ்சாலே போதும். நம்ம ஒன்றும் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது நிறைய ரஞ்சித்தோட ஒர்க்கில் மெட்ராஸில் வந்து ஒரு இது இருக்கும். அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்று சேரும்போது கார்த்தி அந்த பொண்ணு வரும்போது பிடிச்சிருக்காவோ லவ் பண்ணுறேன்னு கேட்பான். சீக்கிரம் பைக்கில் உட்காரு அப்போ தான் சொல்லுவேன் அப்படின்னு மாதிரி சம்திங் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வரலாம் அந்த லவ் அதை ஃபினிஷ் பண்ணுறது வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காசு இல்லாத சமயத்துலையும், நீ சம்பாதிக்காத சமயத்துலையும், நீ வீட்டுக்கு காசு கொண்டு வராத சமயத்துலையும் நான் உனக்கு அப்படி சமைச்சு நீ வீட்டுக்கு திரும்பி வர, நீ வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு உனக்கு கொடுக்குறதையும் உன்னால் பார்க்க முடியல. நீ போய் குடிச்சிட்டு வர. சிலர் வந்து இப்படி பண்ணாதான் பண்ண முடியுன்றதெல்லாம் 100% கிடையவே கிடையாது. ரொம்ப அழகாக ஒரு 3 மாதம் தன்னோட ஆஃபீஸில் ரூமுக்குள்ளவே உட்காந்து எக்ஸப்ஷனலான ஒர்க் பண்ணியிருக்காங்க.